தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 5, இறை திருவசனம் 48. உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் என் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் என் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் என் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் என் வியாதியை குணமாக்கும். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும் பதில் தாரும் எம் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும் பதில் தாரும் எம் கண்ணீருக்கு பதில் தாரும். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால் ஆகும், தெய்வ ஆவியினாலாகும். எம்மை படைத்தவரே, வளர்த்தவரே, எம் பாரம் சுமப்பவரே, எம் தாகம் தீர்ப்பவரே, எம் பாவங்களை நீக்கி எம்மை குணமாக்கி எம்மோடு இருப்பவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எமக்காய் யுத்தம் செய்பவர் நீர், எம் கண்ணீரை துடைப்பவரும் நீர் தகப்பனே. சீயோனிலிருந்து எம்மை ஆசீர்வதிப்பவரும் நீர் ஆண்டவரே. உமது கண்களின் மேல் எம்மை வைத்து ஆலோசனை தந்து எமது வியாதி பலவீன நேரங்களில் எம் அருகில் இருந்து அரவணைக்கின்ற அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் உரித்தானவரே, இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் எமக்கென்று செய்த சகல நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா தந்தையே, இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன். 2026ஆம் ஆண்டு பிறந்த நாள் முதல் இதோ இந்த 2வது மாதத்தின் இறுதி நாளின் இறுதி வேளையில் உம் பாதத்திலே எம்மை அமர வைத்திருக்கிறேன். பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமது ஆவியானவர் மட்டுமே போதும். எமக்கு நடக்கின்ற அனைத்தும் உம்மால் மட்டுமே நடந்திருக்கிறது. அனைத்தையும் இந்த நேரத்தில் முழுமையாக நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில் அன்னையின் பரிந்து பேசுதல் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்திருக்கிறது, எங்களை அரவணைத்திருக்கிறது, எங்களுக்காக உம்மிடம் பரிந்துரைத்திருக்கின்றது. அனைத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்தோ நன்றியின் நாளாகிய இந்த நாளில்
நீர் இன்றைய நற்செய்தியின் வழியாக விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் என்று எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீர் ராஜா. ஆமாண்டவரே, நாங்கள் நீர் கொடுக்கின்ற, நீர் எங்களுக்கென்று படைத்த, எங்களுக்கென்று ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக கொடுத்து அதனை நாங்கள் நிறைவோடு வாழ இன்றைய நாளிலே எமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அனைத்திலும் நாங்கள் நிறைவு காணும் பொழுது மட்டுமே எங்களது உள்ளமும் எங்களது மனதும் நிறைவானதை நோக்கி செல்லும். ஆமாண்டவரே, நிறைவானவர் நீர். நீர் எங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது குறைகள் அனைத்தும் பறந்தே போகும் ராஜா. குடும்பத்திலே குழப்பங்கள், பல்வேறு விதமான வியாதிகள், வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், இப்படியாக எங்களது குடும்பத்தையும் எங்கள் பணி வாழ்வையும் ஒவ்வொரு நாளும் முடக்கி வருவதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அத்தனையிலும் இருந்து நிறைவான நீர் எங்கள் மத்தியில் வரும் பொழுது இந்த குறைவுகள் அனைத்தும் அகன்று போகும். அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பன, விசுவசிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளால் எம்மை நிறைத்திருக்கிறீர். எங்களுக்கு வந்த சிறு சிறு சறுக்கல்களில் இருந்து எங்களை கரம் பிடித்து தூக்கி நடத்திருக்கின்றீர். ஆண்டவரே, அனைத்திற்குமாய் உமக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பு இறைவா, எங்களுக்கு வந்த சோதனைகள் பல்வேறு விதமான சோதனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முறியடிக்க நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களுள் அசைவாடுகிறீர், எங்களை புனிதப்படுத்தி அர்ச்சித்து வழி நடத்தி வருகிறீர். எனவே சோதனைகள் அனைத்தையும் நாங்கள் தாண்டக்கூடிய மன வலிமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. இனியும் கொடுக்க இருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் கொடுத்தீர், இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்தீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த இரவு வேளையை உமது கரங்களிலே முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் வரை பெயர் பெயராக சொல்லி ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி நாளில் இறுதி வேலையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா தந்தையே, நாங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, அனைத்தும் உமக்கு தெரியும் என்ற முழுமையான விசுவாசத்தோடு இந்த இரவை உம்மிடத்திலே பாதகாணிக்கையாக வைக்கிறோம். புதிய மாதம், புதிய நாளுக்குள் நாங்கள் துதிக்கண மகிமையோடு எழ உமது அருளோடு இந்த இரவை துணிகொள்ள எங்களுக்கு ஆற்றலை தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.